நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் இங்கே நிற்பதும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். 5 நிமிடம் 10 நிமிடம் என்பது ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு போதாது. அது என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்றால் நிச்சயமாக அந்த காலங்கள் போதாது. என்னுடைய பெயர் சமுத்திரபாண்டி. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளர்ந்தவனும் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி திருமணம் செய்தவனும் அல்ல. ஆனாலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தேவன் என்னை அழைத்தார், என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அநேக வேத வசனங்கள் இருக்கிறது சொல்வதற்கு. பிரசங்கியினுடைய 7:2 அதிலே மரணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஜீவனாலை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று. மரணத்தை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் நான். உலகத்திலே ஒரு பேரோடும் புகழோடும் ஒரு அந்தஸ்தோடும் வாழ வேண்டும் என்று அநேக பிரயாசங்களைப்பட்ட ஒரு நபர். ஆனாலும் மரணத்திற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் பொழுது எனக்கு அநேக புஸ்தகங்கள் உதவியாக இருந்தன. அதிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனுடைய மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கின ஒரு புஸ்தகம். ஒவ்வொரு சீஷர்களும் எவ்விதமாக மரித்தார்கள் என்று குறித்து அதை படிக்கும் பொழுது, ஏன் அவர்கள் தாங்கள் கொண்ட அந்த கொள்கைக்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அவர்கள் மரித்தார்கள் என்பதை குறித்து அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இதோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆரம்பம் எது என்றால் அது மனிதனுடைய பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர், நம்மை தேடி வந்த நல்ல தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தேவன். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவர்கள் நித்திய காலம் அவரோடு வாழ்வார்கள். நம்ம வாசம் இல்லையா எபிரேயரிலே, உலகத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் மரண பயம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை அளிக்கிறார். இப்படியாக அநேகருடைய ஜெபங்கள், அவர்களுடைய அநேக பெயர்களை சொல்லணும் என்றால் நிச்சயமாக நேரம் போதாது. அநேக தேவ மனிதர்கள், அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அவருடைய வார்த்தைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாக என்னை அழைத்து வந்தது. 2011ஆம் ஆண்டிலிருந்து நான் மேடவாக்க சபையில் இருக்கிறேன். அதற்கு முன்பதாக வேளச்சேரியிலே ஜான் மேத்யூ அங்கிள் அவருடைய சபையிலே சிறிது காலம் இருந்தோம். அதன் பிற்பாடு மேடவாக்க சபையிலே 2011 இருக்கிறோம். 2012 ரட்சிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்தான தொட்டியிலே எனக்காக அந்த ஞானஸ்தான கூட்டத்தை இந்த சபையார் ஆயத்தம் செய்தார்கள். சபையாரை குறித்து சொல்வதாக இருந்தால் அநேக காரியங்கள் இருக்கிறது. வாஞ்சியோடு அன்போடு ஏற்றுக்கொண்ட சகோதரர்களிலே பாலகன் பிரதரும் செல்லத்துறை பிரதரும் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் நான் வந்த புதிலே அவர்கள் குடும்பத்திலே ஒரு நபராக என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கிறிஸ்தவ உலகத்திலே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக இந்த கிறிஸ்தவ உலகத்திலே சஞ்சரித்து வருகிறேன். அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது நான் பார்த்தது ரொம்ப கம்மியான ஆட்கள். ரொம்ப விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படிலாம் என்னை இந்த சபையில் ஏற்றுக்கிட்டாங்க. மல்லிகாமா இருந்தாங்க, 2 மல்லிகாமா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் செல்வம் பிரதர் இருந்தார், இவங்கெல்லாம் ஸ்ரீகாந்த் பிரதர் இருந்தார், சாம் பிரதர் இருந்தார். இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இவங்கெல்லாம் எனக்காக ஜபித்தவர்கள், என்னிடத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பை காட்டியவர்கள், என்னை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படிலாம் நிறைய சொந்தங்கள் இருக்கிறது. வெங்கடேஷ் பிரதருடைய குடும்பம், இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானவர்கள். ரொம்ப அவங்ககிட்ட ஒரு யோசித்து பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை என்ன செய்யலாம், பேசலாம். அதை அவர்கள் தவறாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி 2012 ரட்சிக்கப்பட்டு 2013 ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபையிலே ஐக்கியப்பட்டவர்கள். என்னுடைய ஸ்தல சபை, ரட்சிக்கப்பட்ட சபை, ஞானஸ்தானம் எடுத்த சபை, நான் சத்தியத்தை அறிந்து கொண்ட சபை இந்த மேடவாக்க திருச்சபை.
அதன் பிற்பாடு 2018-19 ஹெச்பிஎஸ் சென்று வேதத்தை இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே ஹெச்பிஎஸ்லே சபையார் அனுமதியோடு அந்த கோர்ஸையும் முடித்தேன். அதில் எனக்கு அந்த எம்ஜி ஜான் அங்கிள் எனக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே என்னை இந்த வேதத்தை படிக்கக்கூடிய காரியத்தில் என்னை உற்சாகப்படுத்திய நபரில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமானவர். அங்கே இருந்த ஏனோக்கு பிரதர் ஆகட்டும் அல்லது ஜான் மார்க் ஸ்பர்ஜன், எனக்கு ஆசிரியர்களாக இருந்த எல்லோரும் இந்த வேதத்தை குறித்து படிக்கக்கூடிய அந்த காரியத்திலே என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினவர்கள். அநேக பிரயாசங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு வாழ்க்கையிலே. 2020க்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு வேறு விதத்திலே அது போனது. அநேக இழப்புகள், கொரோனா காலத்திலே அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். அநேக பிரச்சனைகள் மத்தியை கடந்து வந்திருக்கிறேன். இன்னும் சொல்வதாக இருந்தால் சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக, உன்னுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்திருந்தால் நான் என் துக்கத்தில் என்றோ அழிந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. வேதமே மன மகிழ்ச்சி. அநேக நேரங்களில் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது கூட சபையாருக்காக பிரசங்கம் பண்ணுவது அப்படிங்கிறத விட நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போது வேதத்தை நீங்கள் தியானிப்பது என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தை. அதை முழுவதுமாக நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேதம் ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியம். அநேக வருடங்களாக சபையினுடைய பொறுப்புகளிலே நான் கலந்து கொண்டு வருகிறேன். இது இப்போதைக்கு வந்த டாபிக் இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே செல்லத்துறை பிரதர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நானும் சொல்கிறேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு, சரி அதுவும் இந்த இவருக்கு பேக்கப்பாக இருந்து செயல்படக்கூடிய அநேக காரியங்கள் வந்தவுடனே, பிரதர் தயவுசெய்து இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, என்னை மூப்பராகவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க, இது ரொம்ப நல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே சொல்லிடுங்க. என்ன பாலன் பிரதர்னு சொல்லிட்டாரு, நீங்களும் தயவுசெய்து இதை என்ன செய்யுங்க, அப்படி அனௌன்ஸ் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் 2020க்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய கட்டங்கள் இருக்கிறது. நிறைய ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அநேக நேரங்களிலே ஆண்டவர் என்னை வழிநடத்தியிருக்கிறார், போதித்திருக்கிறார், அநேக நேரங்களில் என்னை காப்பாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அலுவலக காரியங்களிலும் சரி, ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். எனவே இந்த பொறுப்பிலும் கூட தொடர்வதற்கு தேவனுடைய கிருபையும் சபையாருடைய ஒத்துழைப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. சகோதரனை குறித்து ஒரு 2 வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். 2 வார்த்தைனோடனே 2 வார்த்தையில் முடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சில ஆக்டிவிட்டீஸ், நல்ல வீடு சந்திக்கிற காரியங்கள், உபதேச ரீதியாக பேசுகிற காரியங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி வளர்ந்து வர நாட்களில் சபையில் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் அவரை உற்சாகப்படுத்தி செயல்படுத்துவது உண்டு. அப்போ கொஞ்சம் அப்படி பேக்லேயே இருப்பார். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடி வரமாட்டார், ரொம்ப பயந்துகிட்டே இருப்பார். அப்போ எடுத்து கொடுக்குறதுக்கு கூட வரமாட்டார். ஆனால் எனக்கு கால் ஒடிஞ்சது ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். நான் கால் ஒடிஞ்சு அங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு அப்புறம் தான் சரி இவங்கெல்லாம் செயல்பட ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயங்கள்லையும் அவங்க செயல்படும் போது கர்த்தர் இதை அனுமதித்தார் என்கின்ற நிலைமை எனக்கு அப்போ தான் உணர்ந்தேன். சரி எல்லாமே நன்மைக்காக கர்த்தர் செயல்படுத்துகிறார் என்று சொல்லி. அப்போது இந்த நாள் நான் போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், நான் சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்போ நான் கேட்டோடனே இந்த வாரத்தில் சரி சபையில் சொல்லலான்னு. ஏன்னா இது வரைக்குமாக சரி ஒரு பேக்கப்பில் சரி செஞ்சு எல்லாருக்கும் தெரியுமே தவிர ஒரு அங்கீகாரமாக சபையில் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணது கிடையாது. ஸோ இந்த நாளை நாம் அதற்காக எடுத்துக்கொண்டு ஜெபிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் நாம் இதை எடுத்துக்கொண்டது. இதை சபையார் எல்லாரும் ஆமோதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இதை செயல்படுத்துகிறோம். பாலகம்பதட்டை இதை சொன்னேன். ஸோ இன்றிலிருந்து சபையினுடைய மூப்பர்களாக அடியேனும் பாலகன் பிரதரும் சமுத்திரபாண்டி அவர்களும் இந்த சபையினுடைய மூப்பர்களாக இருப்பார்கள். சபைக்கு உதவிக்காரர்களும் தேவை. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உதவிக்காரர்களை எழுப்ப வேண்டும். சரி நாம் ஜெபிக்கலாம். சகோதரியும் பிள்ளைகளுமாக முன்னாடி வந்தார்கள் என்று சொன்னால் சகோதரனும் வாங்க. பிரதர் விஎம் வர்கீஸ் பிரதர் வருவார், வந்து முன்னாடி ஜெபம் பண்ணுவார். சபையார் எல்லாரும் எழுந்து நின்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு மறுபடியும் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து
உம்மை நினைவுகூர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பின்னணியில் இருந்த எங்களுக்கு, பலவிதமான கலாச்சாரத்திலிருந்து எங்களை மீட்டுக்கொண்டு ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைமையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவித ஆவிக்குரிய சாக்கியங்களுக்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய அருமையான சகோதரன் சௌந்தரி பாண்டி அவர்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே அவர் எவ்விதமாய் கர்த்தருக்குள்ளே வந்தார் என்கிறதை பற்றி சாட்சி சொன்னார். ஆண்டவரே, குடும்பமாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான கிறிஸ்தவ பின்னணியிலும் இல்லாதவர்கள், ஆனால் கிருபையினாலே மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய மிகப்பெரிய சாக்கியத்தை நீர் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற தயவுக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் கழிந்த நாட்களிலே சபையிலே செயல்பட்ட எல்லா ஆவிக்குரிய ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அதனுடைய அங்கீகாரமாக பரிசுத்த ஆவியானவர் அவரே இந்த சபையிலே மூப்பராக நியமித்து வைத்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொண்டு சபையார் அவரே அந்த ஊழியத்திற்கென்று அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அவரை குடும்பமாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் உதவி செய்தலும் அவர்களுக்கு இருக்கிற இந்த மந்தையை பராமரிக்கக்கூடிய, மேய்க்கக்கூடிய சகல விதமான ஆவிக்குரிய கிருபையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஊழியக்காரரையும் சபையினுடைய மற்ற மூப்பர்களையும் மற்ற இங்கே இருக்கிற கர்த்தருடைய எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் உதவி செய்தரலும். விசேஷமாக அருமையான சகோதரன் இந்த நாள் முதல் அந்த சபையினுடைய மூப்பர்களில் ஒருவராக செயல்படும் பொழுது உம்முடைய பிரசன்னவும் உம்முடைய ஒத்தாசையும் அவர்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்தரலும். அருமையான சகோதரிக்காக பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்தரலும். ஆண்டவரே, அவர்களை குடும்பமாய் இந்த வல்லமையான ஊழியத்திற்கென்று நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லோரையும் உம்முடைய கரங்களிலே மொத்தமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.